அனைவருக்கும் வணக்கம். உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் செய்திருக்குது யுக்ரைன் அப்படிங்கிற விஷயம்தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் தலைப்பு செய்திகளாக வெளிவந்திருக்குது நண்பர்களே. தன்னை காப்பாற்றிய இதுவரைக்கும் தனக்கு ஆதரவாக நின்ற நாடுகளை காலை வாரி விட்டிருக்குது யுக்ரைன். இது யுக்ரைனுக்கு ஆதரவாக நிற்கிற நாடுகளுக்கு பெரும் அதிர்ச்சியாக வந்திருக்குது அப்படிங்கிற பார்க்குறோம். யுக்ரைன் அப்படி என்ன காரியம் செய்தது? இது ஏன் இவ்வளவு பெரிய விஷயமாக பார்க்கப்படுது? அதுலேயும் ஒன்றல்ல இரண்டல்ல 40க்கும் மேற்பட்ட நாடுகள் யுக்ரைனுடைய இந்த வேலையால் பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாங்களே, அது என்ன? இந்த விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு விலாவாரியாக பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க. உலக பூகோள அரசியலையே உலக பொருளாதாரத்தையே மாற்றியமைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இது அமைய போகுது அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா நண்பர்களே? ஆமாம் நண்பர்களே, அவ்வளவு முக்கியமான இந்த விஷயத்தை நல்ல வேலை நீங்கள் நம்ம சேனலை பார்க்கறதுனால தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இது போன்ற முக்கியமான செய்திகளை ரொம்ப அனலிட்டிக்கலாக நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேணும், தவறாமல் தெரிஞ்சு கொள்ள வேணும் அப்படின்னாக்க நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு அதுக்கு பக்கத்திலேயே இருக்கிற அந்த பெல் பட்டன் இருக்குது இல்லையா, அதை தட்டுனீங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை தட்டுனீங்கன்னா நாம் போடுகிற இது போன்ற அனலிட்டிக்கல் வீடியோஸ் உங்களை உடனுக்குடனே சேரும் நண்பர்களே. என்ன நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? வாங்க நண்பர்களே, வீடியோக்கு போகலாம். உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தமிழ் பழமொழி. அதே போலதான் உணவிட்ட கையை உதறி தள்ளாதே அப்படின்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இல்லையா, இதை தெரிஞ்சே செய்திருக்குது யுக்ரைன் அப்படிங்கிறது தான் கொடுமையிலும் கொடுமை. ரஷ்யா யுக்ரைனின் மீது படையெடுத்த போது யுக்ரைனுக்கு ஆதரவாக நின்ன நாடுகள் எது அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் தான். பிற நாடுகள் எதுவுமே யுக்ரைனுக்கு நேரடியாக எந்த விதமான சப்போர்ட்டையும் வழங்கல. ஐரோப்பிய நாடுகளும் அதிலையும் குறிப்பாக நேட்டோ நாடுகளும் பிறகு அமெரிக்காவும் தான் யுக்ரைனுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் அனைத்து ராணுவ தளவாடங்களையும் சப்ளை பண்ணுச்சு. ரஷ்யா யுக்ரைனின் மீது படையெடுத்த போது யுக்ரைன் கிட்ட ஒரு ட்ரோன் கிடையாது, ஒரு ஆளில்லா போர் விமானம் கிடையாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அது மட்டும் இல்ல, யுக்ரைன் கிட்ட ஏர்ஃபோர்ஸே கிடையாது அப்பொழுது. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? இப்படி கிட்டத்தட்ட நிராயுதபாணியாக நின்ற யுக்ரைனுக்கு ஆதரவாக அந்த நாட்டுக்கு எல்லாவற்றையும் வழங்கி இன்றைக்கு யுக்ரைன்லயே தினசரி நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை தயாரிக்கிற ஒரு கெப்பாசிட்டியை உருவாக்கி இருக்கிறாங்க. அதுவும் எப்படின்னா தாக்குதல் ட்ரோன்கள், சூசைட் ட்ரோன்கள், நேராக போய் ரஷ்யாக்குள்ள ஊடுருவி தாக்குதல் நடத்தக்கூடிய வல்லமை பெற்ற ஆளில்லா போர் விமானங்களை உருவாக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியும் அதற்கு தேவையான இடுபொருட்களையும் வழங்குது ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும். அது மட்டுமல்ல, யுக்ரைனுக்கு ஏவுகணைகள் என்ன, ராக்கெட் என்ன, பீரங்கிகள் என்ன, துப்பாக்கிகள் என்ன அப்படின்னு எல்லாவற்றையும் வழங்கி கொண்டிருக்கிறது யாரு அப்படின்னா அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும். நேற்றைய தினம் யுக்ரைன் ஒரு படுபாதகமான விஷயத்தை செய்திருக்குதே. அது படுபாதகம்னா யாருக்கு இது படுபாதகம்னா ஐரோப்பாவை சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இது பயங்கரமான ஒரு துரோகமாக பார்க்கப்படுது. அது மட்டுமல்ல, இது யுக்ரைனே தன்னுடைய தலையில மண்ணவாரி போட்டுக்கிட்டதுக்கு சமம் அப்படிங்கிறதா உண்மை. அது எப்படிங்கிறது இன்னும் சில நிமிடங்கள்ல உங்களுக்கு தெரியும் பாருங்களேன். நான் விளக்கும் போது உங்களுக்கு தெரியும் பாருங்களேன். 1991 இருந்தே ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவிடம் இருந்து கேஸ், நம்ம நேச்சுரல் கேஸ் இருக்குது இல்லையா, அந்த கேஸை வாங்க ஆரம்பிச்சாங்க. அதை பைப்லைன் போட்டு ரஷ்யாவில இருந்து பைப்லைன் போட்டு ஐரோப்பா முழுவதும் ரஷ்யா சப்ளை பண்ணிட்டு வருது. ரஷ்யா யுக்ரைனின் மீது படையெடுத்த உடனேயே உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும், ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் ரஷ்யாவுக்கு எதிராக பொருளாதார தடை விதிச்சாங்க. ரஷ்யா கூட யாரும் அண்ணன் தண்ணி ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவங்க கண்டிஷன்லாம் போட்டாங்க. இதை இந்தியா ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறதுனால இந்தியாவை கடுமையாக சாட ஆரம்பிச்சாங்க. இருந்தாலும் கூட தொடர்ந்து இந்தியா ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெயை வாங்கிச்சு மலிவு விலையில ரஷ்யா நமக்கு கொடுத்ததுனால பாரத பிரதமர் மோடி அவர்கள் தெளிவாக அமெரிக்காவிடமும் ஐரோப்பிய நாடுகளிடம் எங்களுடைய நாட்டு மக்கள் உங்களுடைய போரால கஷ்டப்படக்கூடாது, நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா
அதுக்காக நாங்க ஏன்பா கஷ்டப்படணும் அப்படின்னு தைரியமாக நின்று சொன்னாரு. இதனுடைய விளைவாக இந்தியாவை ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் பயங்கரமா கழுவி ஊத்துனதை பார்த்தோம். இன்றைக்கு வரைக்கும் பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய ஆட்சியை எப்படியாவது கவுத்தரணும் அப்படின்னு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்குது அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் அந்த நாடுகளுடைய ஊடகங்களும். இந்த நாடுகள் எல்லாம் எப்படி நம்ம மேல பாஞ்சாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா, இந்த நாடுகளுக்கு இன்னொரு முகம் இருக்குது. அது என்னன்னா, ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் ரஷ்யாவிட இருந்து கேஸ் வாங்குறாங்க பைப்லைன்லன்னு சொன்னேன் இல்லையா, அதை அவங்க நிறுத்தவே இல்லை நண்பர்களே. அதை நல்லா கேட்டுக்கோங்க. அதாவது நாம் ரஷ்யாவிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கினா தப்பு, ஆனால் இந்த ஐரோப்பிய நாடுகள்லாம் ரஷ்யாவிட்ட இருந்து கேஸை வாங்கினா அது சரி. அதுக்கு அவங்க கொடுக்குற விளக்கம் என்ன, அதை நாங்கள் வாங்கலைன்னா எங்கள் நாட்டு மக்கள்லாம் கஷ்டப்படுவாங்க. அதற்கு தான் மோடி அவர்கள் தெளிவாகவே சொன்னார், நீங்கெல்லாம் பணக்கார நாடுகள், உங்களுடைய நாட்டு மக்கள் பணக்கார மக்களுக்கு 1000 ஆப்ஷன் இருக்கு, நீங்க எங்க வேணா போய் வாங்குங்க. உங்களுக்கு அதிக விலை கொடுத்து கச்சா எண்ணெய் வாங்க முடியாதா? உங்களுக்கு தான் வசதி இருக்குதுல்ல. அப்படிப்பட்ட நீங்களே மலிவாக கேஸ் கிடைக்குதுன்னு ரஷ்யா கிட்ட வாங்குறீங்க. ஏன்னா வேற எங்கேயாவது அதிக விலை கொடுத்து கச்சா எண்ணெய் வாங்கினா உங்களுக்கு உங்க மக்கள் கஷ்டப்படுவாங்கன்னு கவலை. கரெக்டா? ஆனா நாங்க மட்டும் கஷ்டப்படணும். ஆப்பிரிக்காவில் இருக்கிற மக்கள் எங்க கையில ஏற்கனவே காசு இல்லை, ஏழைப்பட்ட மக்கள் நாங்கெல்லாம் கஷ்டப்படணும், நாங்கெல்லாம் வெறும் வயிற்றோட உட்கார்ந்து இருக்கணும், நாங்க பட்னியா கிடக்கணும். இது என்னங்க நியாயம் அப்படின்னு சொல்லி இந்தியா மீண்டும் மீண்டும் உறுதிபட ரஷ்யாவிடம் இருந்து நாங்கள் விலக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் யுக்ரைனுக்கு தேவையான அனைத்தையும் சப்ளை பண்ணி ஒரு ப்ராக்ஸி போரை ரஷ்யாவின் மீது தொடுத்து கொண்டிருந்தது. யுக்ரைன் மூலமாக இவங்க போரிடுறாங்க. இது கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக போயிட்டு இருக்குது இல்லையா. நேற்றைய தினம் யுக்ரைனுடைய அதிபர் ஒரு முடிவெடுத்தார். அது என்னன்னா, இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு கேஸ் பைப்லைன்ல போகுதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பைப்லைன்லாம் யுக்ரைன் வழியா போகுது நண்பர்களே. இதுதான் இப்போ தனக்கு கிடைச்ச மிகப்பெரிய துருப்பு சீட்டு அப்படின்னு சொல்லி யுக்ரைனுடைய அதிபர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நம்ம காமெடியன் தானே அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நேற்றைய தினம் அந்த வால்வை டங்கன்னு அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டார். ரஷ்யா எங்களை இத்தனை கஷ்டப்படுத்தும் போது நான் ஏன் ரஷ்யா பணம் சம்பாதிக்கிறது விடணும் அப்படின்னு ஒரு லாஜிக்ல நம்மால் கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாரு. இதற்கு ஒரு காரணத்தையும் அவர் சொல்றாரு. என்னன்னா, 30 ஆண்டுகளுக்கு முன்பு ரஷ்யாவும் யுக்ரைனும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்க. 30 ஆண்டுகளுக்கான அக்ரிமெண்ட். அது இந்த கேஸ் சப்ளை தொடர்பான அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட் நேற்றோட முடியுது. முடிஞ்ச பிறகு நீ ரினியூ பண்ணியிருக்கணும் இல்லையா, ரினியூ பண்ண மாட்டேன், ரஷ்யா இனிமேல் கேஸே சப்ளை பண்ணாத நீ யூரோப்புக்கு அப்படின்னு சொல்லி நம்பாலு கேட் வால்வை க்ளோஸ் பண்ணி கேஸ் சப்ளையை கட் பண்ணிருச்சு. அவ்வளோதான். வீட்டுக்கு கேஸை கட் பண்ணால் என்ன ஆகும் நம்ம நிலைமை? இதுக்கும் நாம் சமையலுக்கு மட்டும்தான் கேஸ் யூஸ் பண்ணுறோம். ஆனால் ஐரோப்பிய நாடுகளில் இவங்கெல்லாம் அதிபுத்திசாலிகள். என்ன பண்ணாங்கன்னா, கச்சா எண்ணெய் சுற்றுச்சூழலுக்கு கெடுதி, அப்புறம் நியூக்ளியர் பவர் தயாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் சுற்றுச்சூழலுக்கெல்லாம் கெடுதி அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் ரஷ்யா கிட்ட கேஸை வாங்கி அதுல தான் கரண்ட் தயாரிக்கிறாங்க. அந்த கரண்ட்டை வச்சு தான் அந்த நாடுகளே இயங்குதுன்னா பார்த்துக்கோங்களேன். கிட்டத்தட்ட அந்த நாடுகளுடைய அடிப்படை சக்தி, சோர்ஸ் ஆஃப் பவர், அந்த ரஷ்யாவிலிருந்து வர்ற கேஸ் தான். சில வருடங்களுக்கு முன்பு ஜெர்மனி ரொம்ப பெரிய அளவில் பப்ளிசிட்டி பண்ணி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்தது. அது என்னன்னா, ஜெர்மனியில் இருந்த அனைத்து நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம், நாங்கள் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக மாறிவிட்டோம், இனிமேல் முழுக்க முழுக்க நாங்கள் நேச்சுரல் கேஸ்ல இருந்தால் நாங்கள் கரண்ட் தயாரிக்க போகிறோம்னா. நேச்சுரல் கேஸ் எங்கேருந்து வருது? ரஷ்யாவிலேருந்து வருது. அது எந்த வழியாக வருது? யுக்ரைன் வழியாக வருது. அதை யார் அங்கே பிளாக் பண்ணுனா? நேற்று யுக்ரைன் நிறுத்தி விட்டான். இப்போ ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யா மேல போர் தொடுக்கிறதுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் கொடுத்தாங்க இல்லையா. ராணுவ தளவாடங்கள் கொடுத்தாங்க, பணம் கொடுத்தாங்க. ஏன் யூரோப் அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் கூட சிலர்லாம் நாங்கள் போராடுறோம், நாங்கள் போய் யுக்ரைனுக்காக சண்டையிடுறோம்னு அவங்க யுக்ரைன் ராணுவத்தில் சேர்ந்து கூட சண்டையெல்லாம் போட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யுக்ரைன் என்ன நன்றி கடனை காமிச்சிச்சு? அவங்களுக்கு கேஸை நிறுத்தி பிடிச்சு. இப்போ ஐரோப்பிய நாடுகள் 40க்கும் மேற்பட்ட நாடுகள் இதுல பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்குது. அதுலயும் ஆஸ்திரியா, ஸ்லோவாக்கியா, போலாந்து போன்ற நாடுகள்லாம்
கிட்டத்தட்ட ஸ்தம்பிச்சே போயிருச்சுன்னு சொல்றாங்க. ஏன்னா பிற நாடுகள் கூட கொஞ்சம் கொஞ்சம் வெளியில கச்சா எண்ணெயெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனா இந்த நாடுகள்லாம் வந்து சுத்தமா அதை பத்தி கவலையே படல. ரஷ்யாவோட கேஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அது நின்ன பிறகு இவங்களுக்கு பயங்கரமான பாதிப்பு. இது வந்து யுக்ரைன் தங்களுக்கு செய்த மிகப்பெரிய துரோகம் அப்படின்னு ஸ்லோவேக்கியாவுடைய பிரதமர் சொல்லியிருக்கிறாரு. ஸ்லோவேக்கியாவுக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, அது என்ன தெரியுமா? வருமான பிரச்சனை. ஸ்லோவேக்கியா வழியாக தான் இந்த பைப்லைன் போகுது நண்பர்களே. இந்த பைப்லைன் வந்து தங்க நாட்டு வழியா போறதுனால அதுக்கு டிரான்சிட் ஃபீஸ் வாங்குது ஸ்லோவேக்கியா. அதாவது இந்த பைப்லைன்ல நீங்க கேஸ் சப்ளை பண்றீங்களா, எங்க நாடு வழியா போகுதுல, அதுக்கு வாடகை கொடுங்க அப்படின்னு சொல்லி வருஷமானா ஒரு மிகப்பெரிய தொகையை ரஷ்யாவிடம் இருந்து பெற்றுக்கொண்டு இருந்தது ஸ்லோவேக்கியா. இப்பொழுது இந்த கேஸை வந்து யுக்ரைன் நிறுத்தினதுனால ஸ்லோவேக்கியா நாட்டில் கரண்ட் தயாரிக்கிறதுக்கும் வழி இல்லாமல் போயிருச்சு, கேஸ் சப்ளை இல்லாமல் போயிருச்சு. அடுத்தது இந்த கேஸ் சப்ளையை நிறுத்தினதுனால ரஷ்யா இனிமேல் ஸ்லோவேக்கியாவுக்கு பணம் கொடுக்க வேண்டிய வேலையும் இல்லை, பணம் வராது. ஸ்லோவேக்கியாவுடைய மிகப்பெரிய வருமானங்கள்ல இதுவும் ஒண்ணு அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். ஸ்லோவேக்கியா வழியாக போகிற பைப்லைன் தான் அதற்கு அந்த பக்கம் இருக்கிற ஆஸ்திரியா, ஹங்கேரி, இத்தாலி போன்ற பல நாடுகளுக்கு போகுது. இது எல்லாமே தடைபட்டுருச்சு. ரஷ்யாவிடம் இருந்தும் இந்த நாடுகள் கிட்ட இருந்தும் டிரான்சிட் ஃபீஸ் வாங்கிட்டு இருந்தது இப்போ அம்போன்னு போயிருச்சு. இதற்கு எதிர்வினை ஆற்றும் விதமாக ஸ்லோவேக்கியா வந்து நாங்க யுக்ரைனுக்கு கொடுக்கிற உதவியை உடனடியாக நாங்க நிறுத்த போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்குது. அது மட்டும் இல்ல, ஆஸ்திரியாவுடைய பிரதமரும் இதே போல தான் சொல்லியிருக்கிறாரு. இது வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கிரைசிஸாக விடிஞ்சிருக்குது. இப்பொழுது ஐரோப்பிய நாடுகளில் வின்டர் தொடங்கிருச்சு நண்பர்களே. கடுமையான குளிர்காலம் அடுத்த 3-4 மாதங்களுக்கு அங்க வந்து கடுமையான குளிர் நிலவும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அங்க வந்து எப்படின்னா வீடுகளுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஹீட்டர் வேணும் இல்லையா, அந்த ஹீட்டருக்கான சோர்ஸ் என்னன்னா இந்த கேஸ் தான். இந்த கேஸ்ல இருந்து கரண்ட் தயாரிச்சு கரண்ட் மூலமாக அவங்க வந்து வீடுகள் முழுக்க ஹீட்டர் வச்சிருப்பாங்க, மற்ற ஆபீஸ் பில்டிங்ல எல்லாம் ஹீட்டர் ஒர்க் ஆகும். இது எல்லாமே நின்று போயிருச்சு. இது வந்து தங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு ஆஸ்திரியாவுடைய பிரதமர் சொல்லியிருக்கிறாரு. அதோட இல்ல, அவரும் வந்து இப்படி எங்களுக்கு துரோகம் செய்த யுக்ரைனுக்கு இனிமேலும் நாங்க எந்த சப்ளையும் பண்ண மாட்டோம் சொல்லிட்டாரு. அதே போல போலாந்து ஏற்கனவே மிரட்டிட்டு இருந்தது, அந்த போலாந்து மீண்டும் சொல்லியிருக்கு எங்களுக்கு யுக்ரைன் துரோகம் செய்து விட்டது, இதை வந்து உடனடியாக யுக்ரைன் வந்து வாபஸ் வாங்கல அப்படின்னாக்க நாங்க வந்து யுக்ரைனுக்கு எந்த விதமான சப்ளையும் செய்ய மாட்டோம், இதை நேட்டோ நாடுகள்ல நாங்க எடுத்து சொல்லுவோம் அப்படின்னு, நேட்டோ கூட்டமைப்புல இருந்து உதவிகள் வழங்கக்கூடாது அப்படின்னு நாங்க சொல்ல போறோம் அப்படின்னு நேட்டோ அமைப்பை சேர்ந்த பல நாடுகளும் அறிவிச்சிருக்கிறாங்க. உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்யறதுனா என்ன அப்படின்னா, நம்ம யுக்ரைனை ஆளுகிற நடிகர் முன்னாள் காமெடியன் ஜெலன்ஸ்கியை கேட்டா தெளிவாக தெரியும் நண்பர்களே. அந்த நன்றியேட்ட மனுஷன் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு இப்பொழுது சோறு போட்ட கையவே கடிச்சு கொதறி இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன். பை பாய்.